இங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு பையனை பாலத்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறா. அது அந்த வழியா போன ஒரு லேடி பாத்துறாங்க. அதுக்கு பயந்து போய் இந்த பொண்ணு பக்கத்துல இருக்க காட்டுக்கு ஓடி போயிடுறா. ஆனா கீழே விழுந்த பையனுக்கு ஒன்னும் ஆகாம சின்ன மயக்கம் தான் போட்டிருக்கான். அது தெரியாத அந்த பொண்ணு அவளை துரத்திட்டு வராங்கன்னு பயந்து போய் கீழே இருந்து ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்து கையில வச்சுக்கிறா. அப்போ பக்கத்துல தெரியாம ஒரு பாம்பு மேல கைய வச்சதுமே அவளோட கண்ணு எல்லாமே இப்ப இருட்டா தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இவ பகல்ல தான் அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கா. எதனால இவளுக்கு இப்படி தெரியுதுன்னா அந்த பையனுக்கு அடுத்தவங்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கும். சோ கீழே தள்ளிவிட்ட கோவத்துல இவளை பழிவாங்க தான் அவன் மைண்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவளை அப்படியே நடு ரோட்டு கொண்டு வந்து நிக்க வைக்கிறான். கரெக்டா அப்போன்னு பார்த்து ஒரு கார் ஒன்னு வேகமா அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கு. அது பக்கத்துல வரும்போதுதான் இவளுக்கு சுயநினைவே வருது. உடனே இவ அந்த கார்ல இடிக்காம தாண்டி குதிச்சிடுறா. அதுல இவளோட கால் மட்டும் அடிபட்டுருது. அடுத்த நாள் இவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்தா அந்த பையன் இவளையே பார்த்த மாதிரி அங்க நின்னுட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒன்னும் ஆகலங்கிற விஷயமே அவளுக்கு தெரிய வருது. ஆனா அந்த பையன் அங்க இருந்தே இவளோட அம்மாவோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி அவங்க கையில இருக்க ஒரு கத்தியை வச்சு இவளை குத்த வைக்க பாக்குறான். அது தெரிஞ்சதுமே இந்த பொண்ணு அவளோட ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. ஆக்சுவலா இந்த பையனுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாருமே இவனோட பவரை யூஸ் பண்ணி போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். சோ அவனால எங்க இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து போய் தான் அவளை பாலத்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருப்பா. இப்போ அவங்க அம்மாவோட மைண்டை இவன் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுமே உள்ள போய் கதவை சாத்திக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து பார்த்தா இவளோட அம்மா இப்ப காணாம போயிடுறாங்க. எங்க போனாங்கன்னு அவ தேடிக்கிட்டே வெளியில வரா. அப்போ அவளோட கால்ல போட்டிருந்த கட்டு அதுவாவே உடைஞ்சு போய் தானாவே சரியாயிடுது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க கிரவுண்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது அவன் அந்த பொண்ணோட அக்காவோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனை விட இந்த பொண்ணோட அக்கா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதால அந்த பையனோட இதயத்தை இவன் நிறுத்திடுறா.